இந்த தேர் திருவிழாவானது வருடந்தோறும் பங்குனி மாதம் மகா உற்சவம் உற்சவ நேரத்தில் 7ஆம் நாள் திருவிழா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்மலிங்கம் சுயம்பாவே வந்து பார்த்தீங்கன்னா பவழப்பாறையோடு சேர்க்கப்பட்டது. இப்போ அப்படியே வட்டம் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. கரெக்டாக 7ஆம் நூற்றாண்டுலேயே வட்டம் போட்ட மாதிரி இருக்கும். வணக்கம் தமிழ் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா காங்கேயநல்லூருக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி பங்குனி உற்சவம், அதனால் சிவன் கோயிலோட தேர் வந்து இழுக்கிறாங்க. ரொம்ப பெரிய தேர், அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூரில் இருக்குது. காங்கேயேஸ்வரர் சிவன் கோயிலோட தேர் பின்னாடி தெரியுது, அந்த தேர் தான். சரி, இது அப்படியே உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் பாருங்க. என்னப்பா பார்க்கணுமாவா? வீடியோக்குள்ளே வரதுனாவா? பரவாயில்லவா? சொல்ல யாரெல்லாம் பேசுங்க. யூடியூப் சேனல்னா என்ன சேனல்னா? வீரத்தமிழ் யூடியூப் சேனல். வீரத்தமிழ் அமைதியாகிட்டீங்களா?
அதுதான் பழக போட்டதாச்சு. அதுதான் பழக போட்டது. அபாயம் யாவும் போம் உபாயம் அறிவோம் உபாயம் அறிவோம் உளமது தெளிவோம் உபாயம் அறிவோம் உளமது தெளிவோம் உடல் இறங்கு குருமணி போற்றி குன்றினுள் செல்வா போற்றி பொறுப்பவர் புவனத்து அரணே போற்றி கைலை மலையானே போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம 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 சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம
வெளியே போல அட போலாமா என்ன முன்னாடி போடலாம் போனா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். காங்கேய நல்லூர் அருள்மிகு பாலகுஜாம்பை கொண்டை காங்கீஸ்வரர் பெருமான் திருக்கோவில் வருடாந்திரம் தோறும் பங்குனி மாதம் நடக்கிற தேர் திருவிழா. இவ்விழாவானது இது பாரம்பரியமிக்க கோயில். தேரானது 112 வருஷத்திற்கு முன்பு செய்யப்பட்ட தேராகும். தேனுடைய சிற்ப வேலைப்பாடு அபாரமானது, அற்புதமானது, கடவுள் சக்தி வாய்ந்தது. இந்த தேர் திருவிழாவானது வருடந்தோறும் பங்குனி மாதம் மகா உற்சவ நேரத்தில் 7ஆம் நாள் திருவிழாவாக தேர் திருவிழா நடைபெறுகிறது. அதிவிமரிசையாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர் திருவிழாவை நடத்துகின்றனர். கோயிலினுடைய பெருமையை நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். புராதான கோயில், பழம்பெருமை வாய்ந்த கோவில், பழங்காலத்தில் பாடல் பெற்ற கோயில். இந்த பிரம்மோற்சவம் 10 நாள் திருவிழா. பிரம்மோற்சவம் 10 நாள் திருவிழா. பங்குனி உத்திரத்தன்று கொடி இறங்கும். அதற்கு முன்பாக 10 நாள் திருவிழாவாக இந்த தேர் திருவிழா 7ஆம் நாள் திருவிழாவாக நடைபெறுகிறது. இந்த கோவிலில் வருடந்தோறும் 10 நாள் உற்சவம் நடைபெறும். இதில் 7ஆம் நாள் தேர் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். பின்னாடி தெரியுது பெரிய தேர். அது 112 வருஷம் பழமையான தேர். அதை தான் இழுத்துன்னு இருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். ஆனால் ஒரு வீடியோ
இதுதான் பார்த்தீங்கன்னா ஆத்மலிங்கம். சுயம்பாவே வந்து பார்த்தீங்கன்னா பவழப்பாறையோடு சேர்க்கப்பட்டது. இப்போ அப்படியே வட்டம் போட்ட மாதிரி இருக்கும் பாருங்க, கரெக்டாக 7ஆம் நூற்றாண்டுலேயே வட்டம் போட்ட மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து கடன் தொல்லை, செவ்வாய் தோஷம், என்ன குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் இதுதான் வந்து மூலக்கரூர் லிங்கம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இருக்கும். அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா சுயம்பா வந்து இது வந்து இமயமலையிலேருந்து எடுத்து வரப்பட்டது. இப்போ தான் வந்து காம்பஸ் வச்சு வட்டம் போடுவோம். அப்போ காம்பஸ் வட்டமே இல்லாமல் பாருங்கள், இது வந்து சால கிராம கல் இது சால கிராம கல். வழிபாடு திருப்பதி மூலஸ்தானத்திற்கு பெருமாள் அது சால கிராமக்கல். அதே போல் இதுவும் சால கிராமக்கல்ல செய்யப்பட்ட லிங்கம். பவழப்பாறை இது. பவழப்பாறைன்னா கடலுக்கு அடியில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி பத்ரி கேதார்நாத்தில் பவழப்பாறையில் ஒரு கங்கையாத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது மன்னர் காலத்தில். இதுதான் வந்து முக்கியமான ஒரு லிங்கம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கையால் பூஜைப்பட்ட லிங்கம். ஒரு தினமும் சிவ பூஜை பண்ணால் தவறுறது கிடையாது முருகப்பெருமான். அப்போ என்ன பண்ணார், வள்ளிமலையில் இருக்க சொல்ல என்ன பண்ணார், நம்ம சிவ பூஜை பண்ணுறது ஒரு இடம் வேணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அங்கேருந்து வில்லம்பு விட்டார். வேடம் தான் வில்லம்பு வச்சுருப்பார் பார்த்தீங்களா. வில்லம்பு விட்ட போது அந்த வில்லம்பு வந்து நேராக வந்து அந்த இடத்துல குத்துச்சு. அதான் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா முருகன் கோயில். ஆமாம் ஆமாம், அந்த கிருபானந்தரில் இதோட பழமையான கோயில் அது. இந்த மன்னர் தான் அதுவும் கோயில் கட்டினார். தொண்டைமான், காஞ்சிபுரத்தாண்ட தொண்டைமான் கட்டின கோயில் இது மன்னர் காலத்துக்கு. பார்த்தீங்கன்னாக்கா கிணறு எடுத்தாங்க திருப்பணிக்காக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் இப்போ உற்சவமூர்த்தியாக இப்போ அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ ஊர்வலம் நைட் வரப்போகுது. அந்த பஞ்ச விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் கிடச்சிது கிணறு எடுக்க சொல்ல. அது எத்தனாம் நூற்றாண்டுறது நமக்கு தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட அளவில் 7ஆம் நூற்றாண்டு தொழில் கணக்கிடப்பட்டது. மற்ற விக்கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்களால் உருவாக்கப்பட்ட இது. அதுக்கப்புறம் தொண்டைமான் என்ன பண்ணார், இந்த கர்ப்பகிரக மண்டபத்தை கட்டினார். இந்த மண்டபம் தான் கட்டின பிறகு அதுக்கப்புறம் சம்புராயர் காலத்தில் அந்த 4 கால் மண்டபம் இல்லை 4 கால் மண்டபம் இல்லையா, அந்த தூண் இருக்குது பாருங்கள், 8 கால் ரவுண்டு. அந்த ரவுண்டு கல் வச்சாவே பார்த்தீங்கன்னா அது சம்புராயர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு ஒரு சிற்ப இது. இந்த மன்னர் காலத்தில் இதே பல்லவர் மன்னர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் வச்சுருப்பாங்க தூணு கடியில். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சம்புராயர் காலத்தில் கட்டப்பட்ட தூண் இந்த 4 கால் மண்டபம். இதே போல் தான் பெருமாள் கோயிலே இருக்கும். வரதராஜ பெருமாள் கோயில் இதே போல் தூண் தான் இருக்குது. 2 திருக்கோயிலும் அவர் திருப்பணி பண்ணார். ஆமாம். அப்புறம் அதுக்கப்புறம் வெளியில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் சிற்றரசர்கள் இப்போ அந்த ஜமீன்தார் பாப்பா இருந்தாங்க பார்த்தியா, ஊர் பொதுமக்கள்லாம் பெரியவங்க வந்து எல்லோரும் சேர்ந்து 16 கால் மண்டபம் கட்டினது. அதுக்கப்புறம் இந்த காலத்தில் எல்லாமே ஊர் பொதுமக்கள் ஒன்றா சேர்ந்து கட்டுறாங்க. ஆமாம். இந்த நடராஜர் பார்த்தீங்கன்னா 1947 ஊர் பொதுமக்களால் செய்யப்பட்டது. அவங்க தான் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா பெரிய இது அவங்க மூலமாக உருவாக்கப்பட்டது. 1947 இது பண்ணது கீழே லிஸ்ட்டோடு இருக்குது. ஆமாம், பின்னாடி இருக்குது. இது இல்லை முன்னாடியே இருக்குது. ஆயிரத்தி 1947 செய்யப்பட்டது எல்லாமே. அந்த சோமாஸ்கந்தர் மட்டும் தான் பழமையான மூர்த்தி. இப்போ தொண்டைமான் காலத்தில் இதுக்கு அப்புறம் தொண்டைமான் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிலை. அதுக்கப்புறம் முகலாயர் படையெடுப்பு மூலமாக அந்த சிலை மறைக்கப்பட்டது. அதான் பூமியில் இப்போ தூக்கி போட்டுட்டாங்க. கஜினி 17 படையெடுத்தன ஒரு பார்த்திங்களா, அப்போ அது எடுத்து போட சொல்ல மறுபடியும் கோயில் அந்த கிணறு எடுத்து சொல்ல அது கிடச்ச சிலை தான் வந்து இப்போ உற்சவமூர்த்தியாக ரொம்ப பவர்ஃபுல்லானவர். உள்ள அங்கே உற்சவ மண்டலத்தில் இருக்குது. இப்போ அலங்காரம் பண்ணியிருக்காங்க. காட்டுறவாங்க. அது என்ன கங்கைன்னா தண்ணீர் தடாகம். தண்ணீர் தடாகம்னா தேங்கிக்கிற குளம் குட்டை இதுக்கெல்லாமே தடாகம்னு பேர். அது மாதிரி கங்கையை அதை கிணற வச்சு அதுக்கு மேலே வந்து லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சோழம் இது தொண்டைமான். அந்த லிங்கத்தை எப்பவுமே பேர் எடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த முகலாயர் காலத்தில் இது நடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த சொதையை மறைச்சிட்டாங்க. இது மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பல ரத்தன வகைகள்லாம் உள்ளே வச்சு இப்போவும் அந்த கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீர் மட்டம் அப்படியே இருக்கும். ஆற்றோட நீர்மட்டம் எப்படி பாலாறு நீர்மட்டம் அதே போல தான் இது. அதை கங்கை மேலே வைக்கிறதுனால கங்கை ஈஸ்வரன் காங்கேயம் அப்படின்னு பேர். ஆமாம், காங்கேயம் அப்படின்னால நீர் தேங்கி இருக்கிற இடம் பேர் காங்கேயம். கங்கை கேயம், அது கேனா கேடயம். கேடயம்னா கேந்திரம், சமஸ்கிருதத்தில் வரும். ஆகாஷ கேந்திரா, கேந்திரம்னா நிலையம்னு அர்த்தம். அது காங்கேயம். காங்கேஸ்வரர் இருக்கிறதுனால காங்கேய நல்லூர். அப்பரர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர். ஆமாம், 63 நாயன்மார்களில் இவங்க தான் மிக மிக சிறந்தவர்கள். ஒருத்தர் வந்து அப்பா அம்மாவை பார்த்தாரு, ஒருத்தர் நண்பனாக பார்த்தாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரியாக பார்த்து ஒருத்தர் திட்டியாக இது பண்ணார் சிவபெருமான். ஒருத்தர் பைத்தியக்காரனாக பார்த்து சுந்தரர் பைத்தியக்காரனாக பார்த்தாரு, ஒருத்தர் அப்பா அம்மா ஞானசம்பந்தர் அப்பா அம்மா பார்த்தாரு. மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னா சமண மதத்தில் வந்து நண்பனாக பார்த்தார். உண்மையாக 63 பேரில் இவங்க 4 பேர் தான் முன்னே. அது இதுக்கு மேலே ஒருத்தர் சேர்க்கிறார். அவர் தான் வந்து 64 நாயன்மார்களை தொகுத்து
சிதம்பரத்தில் அரங்கேற்றம் பண்ணி நாயன்மார் புராணத்தை வந்து வெளியிட்டவர். பெரிய புராணம்னு வெளியிட்டார் அவர் தான். அவர் பெரிய புராணத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சுனாக்கா வருஷக்கணக்காகும். அதனால் சேக்கியாருக்கு தான் முதல் வணக்கம். அவர் தான் முதல் அடி எடுத்து கொடுத்து பாடினார். நாலூர் பற்றி உலகெல்லாம் உணர்ந்துவத கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேலியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு அவர் தான் முதல் அடி எடுத்து கொடுத்தார். சிவபெருமன் எடுத்து கொடுத்து அவர் பாடினார். 60 நாயன்மார்களையும் அவர் தான் தொகுத்து வழங்கினார். பேர் வஜ்ரவேல் கொண்டவர். வஜ்ரவேல் வடிவம் இருக்கும். வஜ்ரவேல் ஆமாம். காங்கேயனூருக்காக செய்யப்பட்ட முருகன் சிலை வந்து திருத்தணி கர்ப்பகிரகத்தில் இருக்குது. கர்ப்பகிரகம் அங்கே செய்யப்பட்ட சிலை வந்து நம்பூர் மூலஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்லி தான் கேள்விப்பட்டேன். அந்த காலத்தில் நம்மளாம் இல்லை. அதே மாதிரி ஏடும் கிடையாது, அதுக்காக இதுவும் கிடையாது. அப்போ திருத்தணிக்காரர் என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்சு திருத்தணி முருகன் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை செஞ்சு நம்ம சிவாலயத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. பழமையான சிலை. உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொண்டைமானால் செய்யப்பட்ட விநாயகர் அங்கே உச்சவர் மண்டலத்தில் இருக்கார். ஆமாம், முழுமையான சிற்பம் கிடையாது. அந்த சிற்பம் வந்து கொஞ்சம் குறையாக தான் இருக்கும். அந்த மண்டபம் கட்ட சொல்ல விநாயகர் அப்படியே வந்து அசிரியே வந்து குரல் கொடுத்தாரு, இதுவே போதும் அப்படின்னு. அது உற்சவ காலத்தில் மட்டும் 10 நாளைக்கு மட்டும் அதுக்கு பூஜை அந்த பிள்ளையாருக்கு, மற்ற நாளில் கிடையாது. அந்த சோமாஸ்கந்தர் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல தான் அவர் கிடைச்சார். இந்த கிணறு எடுக்க சொல்லுதான். மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல தான் அந்த சிலை கிடைச்சது, சோமாஸ்கந்தர் சிலை. அதே போல் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி தேர் செஞ்சு 106 வருஷம் ஆகுது. 106 வருஷம் ஆகுது. நம்ம இப்போ ஸ்கூலோட தான் செஞ்சாங்க ஆலமரத்தங்க. ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா செய்தி சொல்ல அதுக்கப்புறம் தேர் நடந்த பிறகு இப்போ சில காலம் 84, 86 பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த காங்கேயநல்லூரே தண்ணி இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டுச்சு. அப்போ 86லலாம் அப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம திருவிழா பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த தேர் இழுத்தாங்க. தேர் இழுத்துனா கண்கொள்ளாத காட்சி பார்த்தீங்கன்னா உலக அதிசயம் நடந்த மாதிரி தண்ணியில் தரை மட்டத்தில் தான் தெரிஞ்சுது. அப்போ அந்த தேர் நவந்த உடனே அப்படியே தண்ணி அப்படியே கொப்பளிச்சின்னு எப்படி சாதம் கொதிக்குது பாருங்கள், அந்த மாதிரி கொதிச்சு ஊற்று வந்தது இந்த கிணத்துல. இப்போவும் வரும். ஏன்னா தண்ணி நிறைஞ்சிருக்குன்னா அது நமக்கு தெரியாது. அப்போ தண்ணியே இல்லாதனால தேர் நவந்த உடனே அதுக்கப்புறம் தண்ணி பிரச்சனையே கிடையாது காங்கேயநல்லூரில். அண்ணா உன் பேர் சொன்னா? பேர் இன்ப சாகரன். இன்ப சாகரன். இது கோயில் என்னவா இருக்குங்க? கோயில் மணிகாரா. மணிகாரனா கோயில் இன்சார்ஜ் கோயில் பாதுகாவலரா? சாவையில் வச்சுருக்கிற மாதிரி
திறக்கிறது மூடுறது எல்லாம் வந்து நீங்கள் தான். எத்தனை வருஷமா செய்கிறீங்க? கேமரா டாக்டர் அப்போ பண்ணிட்டாரு. இப்போ அப்பா காலமே நான் செய்கிறேன். நீங்கள் கிருஷ்ணன் தலைமுறையாக பார்க்குறீங்களா? நீங்கள் வந்து கோயிலுக்குன்னு தலைமுறையாக இந்த கோயிலுக்கு அப்படியாண்ணா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. உங்கள் வீடு வீடு நம்ம வந்து பழவீட்டம்மன் கோயிலை பற்றி பார்த்தல, அதில் வந்து திருவிளக்கு குடிகளாக சொல்லிட்டு மன்னர்கள் வந்து சில குடும்பத்தை வந்து கோயில் சார்பாக வந்து நியமிச்சிருப்பாங்க கோயிலை பாதுகாக்கிறதுக்காக. அந்த மாதிரி இவரோட தலைமுறை வந்து அப்பா தாத்தா அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலை வந்து பார்த்து பராமரிச்சுன்னு இருக்காங்க. 800 ஆண்டுகளாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட வீடு எங்கே இருக்குன்னா கோவில் வாசலுக்கு எதிரே இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். கோயில் வாசலுக்கு எதிரே இருக்குது. கோயிலை திறக்கிறது சாத்துறது எல்லாமே இவர் தான். சாவி முதல் கொண்டு இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ரொம்ப நன்றிண்ணா. இவருடைய வீடு வந்து இதுதான், கோயிலுக்கு எதிரிலே இருக்குது. ஏன்னா போய்ட்டு முன்னாடி வாண்ணா, முன்னாடி போங்க ஃபோட்டோ இருக்கான். இப்போ தான் க்ளீனாக அழகாக இருக்கிறீங்க. இவருடைய வீடு வந்து இதுதான். ஆனால் வந்து ரொம்ப பழமையான வீடு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 100 வருஷம் வீடாக இருக்கும். 100 வருஷத்துக்கு மேலே கூட இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே காட்டுறேன் பாருங்கள். தாராளமாக இதோட இந்த பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீர தமிழன்.